இந்த டாக் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒரு 1 வீக் இருக்கும். எல்லா டாக்ஸ் கூட சேர்த்து இதுக்கும் சாப்பாடு வச்சுட்ருந்தேன். ஒரு கட்டத்தில இந்த ஏரியா டாக்ஸ் வந்து இத அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஒரே கத்துறது, கடிக்க வர்றது அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த டாக் பார்த்தீங்கன்னா, யாரோ வீட்ல வளர்த்த டாக் தான். பெல்ட்டோட விட்டா டவுட் வரும்ன்னு சொல்லிட்டு பெல்ட்டையும் எடுத்துட்டு வந்து வேற ஏரியாலேருந்தே வந்து இங்க விட்டுட்டு போயிட்டுருக்காங்க பாவம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாய் வளர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடைசி வரையும் பார்த்துக்கிற மாரி இருந்தா வளர்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கிட்டு, நல்லா பாசம் காமிச்சுட்டு, ஒரு நாள் ரோட்ல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். வாயில்லாத ஜீவம் அதுக்கு சொல்லவும் தெரியாது. உங்கனால வளர்க்க முடியலனா கூட பரவால்ல, யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு குடுங்க. அவங்களாவது வளர்த்துப்பாங்க. இந்த மாரி ரோட்ல மட்டும் விட்டுறாதீங்க. என்னோட பர்த்டேக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சாரீ வந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. பட் நான் அந்த டைமில் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டு அகைன் இப்போ தான் வந்துச்சு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்னு பார்க்குறீங்களா? February 14th அன்றைக்கி ஒரு ஆசிரமம்லேருந்து எனக்கு அட்வான்ஸாக பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். இவங்கள பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.